கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்னைக்கு திமுக கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தான் கையில இருக்கு, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஆயுதம் தான். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவங்க செய்த சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்க முடியாது. இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரா இருக்கும். நீங்க நிறைய சீட்ஸ்லாம் கேட்டு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா, ஐடியலா ஒரு கட்சி எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸ்டார்டிங்ல இருந்து டே ஒன்ல இருந்து அவங்க ஸ்ட்ராங்கான அந்த எதிர்கட்சி ரோலை பிளே பண்ணிருக்கணும். இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல இந்த 1 இயர் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா கேம்பெயின் பண்ணாங்கன்னா, இது அசம்பிளி எலெக்ஷன்ஸ், இது லோக்சபா கிடையாது. சோ இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா டிஎம்கே லாஸ்ட் 50 இயர்ஸ்ல அதிமுக கட்சி உருவானதுக்கு அப்புறம் 2 டைம்ஸ் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது, கண்டினியூஸா ஜெயிச்சதே கிடையாது. அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வச்சுமே நம்ம இது பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியாது. இப்ப விஷன் 200 சொல்றதா இருக்கலாம், நிரந்தரமா திமுக ஆட்சின்றத 2 தடவை முதல்வர் பேசியிருக்காரு. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கணும்னு பார்க்கல, ஏன்னா அதெல்லாம் சும்மா ஜென்ரலா பேசுற விஷயம். இன்ஃபேக்ட் அப்படி பட் இங்க வலிமையா இருக்காங்கல்ல, அது நமக்கு தெரியுதுல்ல. ஒரு பக்கம் வலிமையற்று இருக்கிறது நமக்கு எதை சொல்றீங்க திமுக வலிமையா இருக்காங்கன்னு? ஒரு கூட்டணி உருவாக்கியும் இன்னொருத்தர் கூட்டணி கலைக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டணி வலிமையற்று தானே இருக்குன்னு அர்த்தம். நான் ஒண்ணு சொல்றேன், அதிமுக எப்பவுமே ட்ரெடிஷ்னலா எதிர்கட்சி ரோல பெருசா பிளே பண்ணது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதுமே கூட ஒரு 3-4 இயர்ஸ் குவைட்டா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் அக்ரெசிவா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனா இங்க என்ன சிக்கல் இருக்குன்னு பாக்குறேன்னா, இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அன்னைக்கு அதிமுகன்ற ஒரு பிரதான கட்சி மட்டும் தான் இருந்தது திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றது. இன்னைக்கு என்டிகேவுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, 1ல இருந்து 8 ஆயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் உள்ள வந்தாருன்னா அவருக்கு ஒரு 5 to 10% ஓட் மினிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிஜேபியும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சோ இப்போ என்னன்னா, பாஜக உள்ள கொண்டு வந்தாச்சுனாலே ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுது. அடுத்தது எங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணும். இன்ஃபேக்ட் இப்போ அந்த ரோட் ஷோல கூட நான் அதிமுக ஜெயிக்கும்னா நான் சொல்லவே இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நிறைய கருத்து கணிப்புலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம், 1 இயருக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இருக்குல்ல, அந்த டேட்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போது மாறும், ஒரு ஸ்விங் வரும். அது காரணம் என்னன்னா, சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம், எடப்பாடி அவர்கள் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஸ்டாண்ட் நிற்கிறாங்க. 2 பேரும் ஒரு டேக்லைன் எடுத்துக்கிட்டாங்க. எலெக்ஷன் பேஸ் பண்ணி இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் எலெக்ஷனுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 6 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் டிஎம்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்கு? இந்த டேக்லைன் செல்ஃப் எடுக்குமா? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சி இப்போ ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவே முக்கியமான இஷ்யூஸ்லாம் வரும்போது அவங்க கையில் எடுக்கிறாங்க. டாஸ்மாக் ரெய்ட்ஸ்லாம் நடக்கும்போது அப்போ ஆளும் கட்சியை நோக்கி இபிஎஸ் அவர்களும் சரி அதிமுகவும் ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள் வச்சாங்க. அதே போல இப்போ நடந்த கஸ்டடி டெத்தாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா எதிர்கட்சியா நல்லா சாலிடா அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேம்பெயினையும் அதிமுக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வரவேற்கத்தக்க விஷயம்தான். இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கான நிறைய விஷயத்தையும் அவர் பேசியிருக்கார். ஸோ அவர் கூட்டணியை பற்றி பேசும்போது பாஜகவோட ஏற்கனவே திமுகவும் கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்ததை பற்றி அவங்களுக்கு பேசுறதுக்கான எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பற்றி பேசியிருக்காரு. அதே மாதிரி நிறைய வாக்குறுதிகளை இன்னும் திமுக நிறைவேற்றல அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ நிறைய இஷ்யூஸையும் அவர் கையில் எடுக்கிறார். கொஞ்சம் லேட்டாக கையில் எடுக்கிறாங்க, பட் இருந்தாலும் கையில் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே கூட ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் ரொம்ப குவைட்டாக இருந்துட்டாங்க. பட் இப்போ அவங்க ஓரளவுக்கு அந்த எதிர்கட்சி அப்படின்ற வேலையை ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2வது அதுதான் என்னுடைய கேள்வியும். 4 வருஷம் இன்ஆக்டிவாக இருக்காங்க. லாஸ்ட் இந்த 1 இயர், இந்த 8 மாதங்களுக்கு நம்ம அந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயின் பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கரெக்டா?
ஐடியலா ஒரு கட்சி, எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸ்டார்டிங்ல இருந்து டே 1ல இருந்து அவங்க ஸ்ட்ராங்கான அந்த எதிர்கட்சி ரோலை பிளே பண்ணிருக்கணும். அதிமுகவை பொறுத்தளவுல உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஸோ மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியா இருந்தா டே 1ல இருந்து அவங்க கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும். ஆளும் கட்சிக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திமுக அந்த வேலையை பண்ணாங்க இல்லையா? திமுகவை பொறுத்தளவுல பாருங்க, ஒரு சின்ன இஷ்யூ கிடைச்சாலும் அதை பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாத்தி மீடியா ஃபுல்லா அந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளா அவங்க மாத்தினாங்க. இப்ப அஜித்குமார் அவர்களோட லாக்அப் மரணம் நடக்குது. இதே மாதிரி பெனிக்ஸ் ஜெயராஜோடதும் நடந்தது. இந்த 2 இஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா எதுல மீடியா அட்டென்ஷன் எந்த இஷ்யூக்கு அதிகமா கிடைச்சது? திமுக ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா எதிர்கட்சிக்கு அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுகளா இருக்கலாம், முற்போக்குவாதிகளா இருக்கலாம், ஏகப்பட்ட பேர் அந்த லாக்அப் பண்றத கையில் எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. முக்கியமான தலைவர்கள் நேர்ல போய் பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் அப்ப நடந்தது. ஈவன் டிவி டிபேட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப பேஷனேட்டா அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இனிஷியலா டிவி டிபேட்ஸ்லாம் நடக்கல. அதுக்கு அடுத்த நாள் சோசியல் மீடியாலாம் நிறைய பேசுறாங்க. பேசும்போது வேற வழி இல்லாம டிவியில எடுத்து பேசுறாங்க. நிறைய டிவியில பார்த்தோம்னா ஒரு நாள் தான் அதை பிரைம் டைம்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே வந்து வேற இஷ்யூஸ் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது திமுக அவங்க என்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மீடியால அதை ஒரு பேசு பொருள் ஆக்குனாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களால அதை செய்ய முடியுது. ஸோ எதிர்கட்சியா இருக்கும் போதும் மீடியா மேல திமுகவுக்கு பெரிய ஒரு ஹோல்ட் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த விஷயம் அவங்க நல்லா பண்ணாங்க. மீடியாஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா? அவங்களே 2-3 சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது கூட ஒரு விஷயமா இருக்காங்க. 2-3 சேனல்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சொசைட்டி எப்படி இருக்குன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. அந்த சேனல் மட்டும்தான் மெயினான சோர்ஸா இருந்தது நியூஸுக்கு. அதே மாதிரி ஒரு 4 பத்திரிகைகள் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு 4 இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. சோஷியல் மீடியா இருக்கு, ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்ல இருக்கு. ஸோ ஒரு கட்சி வந்து வெறுமனே அவங்க கையில் இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸை நம்பி இருக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் சோஷியல் மீடியா காலத்திலையும் அவங்களால அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போக முடியுது இல்லையா? ஓரளவுக்கு அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா? அது தப்பு. நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்றது, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மீடியாவை பேச வைக்கிறது தப்பு. பட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு ரீச் கிடைக்குதுல்ல அவங்களுக்கு. பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூலாம் அது கரெக்டாக பண்ணாங்க இல்லையா? அது அதிமுகனால இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் பண்ண முடியல. பட் இப்போ அவங்க கையில் எடுக்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா கண்டிப்பாக களத்தில் பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது இல்லை நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம், 26ல ஜெயிப்போம், 31ல ஜெயிப்போம், 36ல ஜெயிப்போம்லாம் முதல்வர் பேசிட்டு இருக்காரு. பட் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், களத்தில் ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டாக இருக்கு. ஓகே, அப்போ அது வந்து அங்கே அந்த எஃபெக்ட் வந்து 2024 லோக்சபா எலெக்ஷன்லாம் வந்திருக்கும்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதை இது காமிச்சிருக்கணும்ல, அங்கேயும் 40 அடிக்கிறாங்கல்ல, அங்கேயும் எந்த இது பிரச்சனை இல்லையா? ஒரு 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒன்று, லோக்சபா எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இல்லை. பிஜேபி தனியாக ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. பிஜேபியோட ஓட்ஸ் வந்து பேசிக்லி அவங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஒரு சைடில் என்டிகே, இன்னொரு சைடில் பிஜேபி. அதிமுக தனியாக போட்டிடுறாங்க. ரெண்டாவது, அதிமுக கிட்ட பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது லோக்சபா எலெக்ஷன். அசம்பிளின்னு வரும்போது 24 இருந்ததை விட 26ல அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 வருஷம் போயிருக்கு. ரெண்டாவது, இப்போ பிஜேபியும் அவங்க கூட இருக்காங்க. அது போக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அதிமுகவை பொறுத்தளவுல இந்த 1 இயர் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா கேம்பெயின் பண்ணாங்கன்னா இது அசம்பிளி எலெக்ஷன்ஸ், இது லோக்சபா கிடையாது. ஸோ இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா டிஎம்கே லாஸ்ட் 50 இயர்ஸ்ல அதிமுக கட்சி உருவானதுக்கு அப்புறம் 2 டைம்ஸ் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது. இந்த ஃபேக்டர் வந்து மக்கள் மனதிலையும் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கா அவங்க களத்துல இறங்கி ஒர்க் பண்றாங்கன்னா அதிமுக டெஃபினட்டா என்னை பொறுத்தளவு நல்லா ஸ்ட்ராங்கான சான்ஸ் இருக்கு. இப்போ சொல்றது என்னன்னா, இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் வச்சுமே நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல. எதை வச்சு இப்போ கண்டினியூஸா ஜெயிச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சுமே நம்ம இது பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாதுல்ல. இப்போ அவங்களுடைய கோல் வந்து விஷன் 200 அப்படின்னு நோக்கி போயிட்டு இருக்காங்க, 200 தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. இப்ப விஷன் 200ன்னு சொல்றதா இருக்கலாம், நிரந்தரமா திமுக ஆட்சின்றத 2 தடவை முதல்வர் பேசியிருக்காரு. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கணும்னு பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரலா பேசுற விஷயம். இன்ஃபேக்ட் அப்படி பட் இங்க வலிமையா இருக்காங்கல்ல, அது நமக்கு தெரியுதுல்ல. ஒரு பக்கம் வலிமையற்று இருக்கிறத நம்ம ஃபீல். எதை சொல்றீங்க திமுக வலிமையா இருக்காங்கன்னு? எதை சொல்றீங்க? ஆப்போனன்ட் வந்து இன்ஆக்டிவா இருக்காங்க, அவங்க வலிமையற்று இருக்காங்க. ஒரு கூட்டணி உருவாக்கியும் இன்னொருத்தர் வந்து கூட்டணி கலைக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டணி வலிமையற்று தானே இருக்குன்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்றேன், 2011லயுமே
திமுக ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருந்தது. அவங்க நிஜமாவே ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனா அந்த மாதிரியான தோற்றம் வந்து செயற்கையா உருவாக்கப்பட்டது மீடியாவோட உதவியோட. நான்லாம் அந்த டைம்ல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா திமுக ஸ்வீப் பண்ணிடுவாங்க போல. நமக்கு சின்ன வயசு நம்ம டிவி எல்லாம் பார்க்கும்போது ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிஞ்சது அப்படி இவங்க நரேட் பண்ற அளவுக்கு, இவங்க பில் பண்ண நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு திமுக ஸ்ட்ராங்கா இல்லை. இன்ஃபேக்ட் பெரிய ஒரு தோல்வியை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலா நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக எப்பவுமே ட்ரெடிஷ்னலா எதிர்கட்சி ரோல பெருசா பிளே பண்ணது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதுமே கூட ஒரு 3-4 இயர்ஸ் குவைட்டா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் அக்ரெசிவா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனா இங்க என்ன சிக்கல் இருக்குன்னு பாக்குறேன்னா, இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, 1% ஓட்டு தான் அப்ப என்டிகேவுக்கு 2016ல, பிஜேபி 3%. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இல்லை, விஜய் ஃபேக்டர் இப்ப கிடையாது. பட் இன்னைக்கு இபிஎஸ் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு களத்துல நிறைய கட்சிகள் இருக்காங்க. அன்னைக்கு அதிமுகன்ற ஒரு பிரதான கட்சி மட்டும் தான் இருந்தது திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றதுக்கு. இன்னைக்கு என்டிகேவுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, 1ல இருந்து 8 ஆயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் உள்ள வந்தாருன்னா அவருக்கு ஒரு 5 to 10% ஓட் மினிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிஜேபியும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது இபிஎஸ் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படுது. பட் இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவு ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டாங்க, பாஜக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 திசையில சதுரி போய் இருந்தது, அதுல பிஜேபி உள்ள கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் விஜயம் கூப்பிட்டு இருக்காங்க. விஜய் டெஃபினட்டா வரமாட்டார் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் எனிவே அவங்களுக்கு இது சும்மா விளையாட்டு இல்லை, அவங்க சும்மா சாதாரணமாக வர முடியாது. இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் கையில் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க மேபி முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ என்னன்னா, பாஜக உள்ள கொண்டு வந்தாச்சுனாலே ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகுது. அடுத்தது எங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணும். இன்ஃபேக்ட் இப்போ அந்த ரோட் ஷோல கூட அதுதான் அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க. இபிஎஸ் இருக்காரு, முக்கியமான அதிமுக தலைவர்கள் இருக்காங்க, அது போக பாஜகவோட மாநில தலைவர்களும் இருக்காங்க. முருகன் அவர்களா இருக்கலாம், நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கான விஷயம் என்னன்னா, நாங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் தான், எங்க அலைன்ஸ் வந்து ஜெல் ஆகுது அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் பேசும்போது என்ன ஆச்சுன்னா, ஏதோ கூட்டணிக்குள்ள முரண் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ அவங்க எங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. நான் அதிமுக ஜெயிக்கும்லாம் நான் சொல்லவே இல்லை, நமக்கு தெரியாது. அதிமுக ஜெயிக்குமானும் தெரியாது, திமுக ஜெயிக்குமானும் நமக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, டஃபா ஃபைட் பண்ணாங்கன்னா, சேலஞ்ச் பண்ணாங்கன்னா, நாங்க ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்த முடியும், பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். இது சாதாரண ஒரு வீக்கான அலைன்ஸ்லாம் நான் பார்க்கல. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப லேஸ்ல எடுத்துட முடியாது, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்றது கிடையாது. இது ரெண்டும் டஃப்பான அலைன்ஸ் தான் பார்க்குறேன். ஓகே, ஏடிஎம்கே பத்தி பேசிட்டோம். இப்போ திமுக பத்தி என்னன்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதான் டேக்லைன். இந்த டேக்லைன் நீங்க என்ன மீன் பண்றீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த டேக்லைன்ல? அதான் இப்போ என்னன்னா, தமிழர்கள் நம்ம எல்லாம் ஒரு அணியில் இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ டிஎம்கேவோட யாராச்சும் கூப்பிடுறாங்களா அந்த மாதிரி நான் கேட்குறேன். என்ன கூப்பிடுறாங்கன்னா புரியல. யாராச்சும் கட்சிகளை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறாங்களா, இல்லை கூட்டணி ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு யாரும் எதிர்க்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்றாங்கன்னு கேட்குறேன். விஷயம் என்னன்னா, அவங்களோட டார்கெட் சிம்பிள் தான். இன்னைக்கு திமுக கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் தான் கையில் இருக்கு, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஆயுதம் தான். இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவங்க செய்த சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்க முடியாது. இதுதான் யதார்த்தமான விஷயம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, பாஜகன்னு ஒரு எதிரி இருக்காங்க, எங்களை விட ரொம்ப மோசமானவன். ஸோ நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஃபேசிசம் வந்துடும். ஸோ அவங்கள விட நாங்கள் பெட்டரான ஆள். நீங்க எனக்கு ஏன் ஓட்டு போடணும்னா, நானும் செஞ்சு நல்லதுக்காக கிடையாது, பாஜக வரக்கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல தான் திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் அதே மாதிரி தான். இப்போ நீங்க சொன்ன டேக்லைனும் அதே மாதிரி தான். தமிழர்கள் நாங்கள் ஒரு அணியில் இருக்கோம், எங்களுக்கு எதிரான சுரண்டல்கள்லாம் நடக்குது, அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அலைன்ஸ்ன்றதை பொறுத்தளவில் பெரிய சேலஞ்செலாம் இருக்குன்னு எனக்கு தோணலை. திமுக அலைன்ஸ் இன்டாக்டாக தான் இருக்கு. புதுசாக உள்ள கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் மேபி ஸ்டாலினுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ரீசெண்டாக பேசும்போது புது கட்சிகளும் உள்ள வரும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. இப்போதைக்கு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய கட்சிகள் உள்ள இருக்காங்க, ஒரு கூட்டமாக தான் இருக்கு அந்த அலைன்ஸ், க்ரௌடட் அலைன்ஸுமாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் புது கட்சிகள் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரா இருக்கும்.
நீங்கள் நிறைய சீட்ஸ்லாம் கேட்டு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா புது கட்சி நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம், உங்களுக்கு வெளில போட்டுருவோம் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்குறாரா, மேபி இருக்கலாம். அது போக மேபி டிஎம்டிகே மாதிரியான கட்சிகளை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ டிஎம்டிகேக்கெல்லாம் பார்த்தோம்னா ஓட் ஷேர் கம்மியாக இருந்தாலும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வருவதற்கு அவங்க ஒரு கேட்டலிஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாக தான் இருக்கும், பட் மற்ற மைனாரிட்டிஸை உள்ள கொண்டு வரது, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை உள்ள கொண்டு வரதுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால மேபி டிஎம்டிகே அகாமடேட் பண்ணலாம், பெரிய கட்சி கிடையாது, கம்மியான சீட்ஸில் உள்ள கொண்டு வந்துடலாம், இந்த மாதிரி பிளான்ஸும் இருக்கலாம். ஸோ அவங்க அலைன்ஸ் உடையிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக தான் இருக்காங்க. ஓகே, இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் வந்துச்சு. ஆக்சுவலி அது 4 முனை போட்டி தானே? டெஃபினட்டாக என்ன பொறுத்தளவு 4 முனை போட்டி தான். எப்படி மும்முனைன்னு இவங்களே டிசைட் பண்ணுறாங்க? அதில் சீமான் மட்டும் விலக்கி வச்சுட்டாங்களா, எப்படி இது? அதான் இப்போ வந்து 1 2 முனை போட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா 4 முனை போட்டின்னு சொல்லணும். நீங்கள் விஜய 3வது முனையாக கொண்டு வரீங்கன்னா டெஃபரெண்ட்டாக அந்த ரேஸில் இப்போ என்டிகேவும் இருக்கணும். ஏன்னா இப்போ என்டிகேவுக்கும் டிவிகேவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிவிகே கிட்ட ப்ரூவன் ஓட் ஷேர் இருக்கு. அதிமுக கூட கூட்டணி, திமுகவோட கூட்டணி, யார் வலிமைட்டு இருக்காங்க இப்போதைக்கு பார்க்கும்போது? நம்ம என்கிட்ட பெரிய டேட்டாலாம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம நேச்சுரலாக பார்க்கும்போது ஒன்று டிஎம்கே அலையன்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஜெல்லாக இருக்காங்க அவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள் வாய்ஸாக பேசுகிறாங்க. ஒரு பிரச்சனை வருது, பாஜகவை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், விசிகேவாக இருக்கலாம், எல்லாருமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உள்ளுக்குள்ள முரண்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக முத்தரசன் அவர்கள் கூட நாங்கள் தனியாக கூட 234 சீட்ஸும் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. சண்முகம் அவர்களும் அவரோட அதிருப்திகளை வெளிப்படுத்துறாரு. நிறைய சீட்ஸ் எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருக்கு, விசிகேவுக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன முரண்களாக தான் பார்க்குறேன், பட் பெரிய சீரியஸான முரண்கள்னு எதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அலையன்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்டாக்டாக இருக்கு. ஒன்று, ரெண்டாவது உள்ளுக்குள்ள பெரிய முரண்களும் இல்லை, அது ஒரு வின்னிங் அலையன்ஸும் கூட. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிஎம்கேவுக்கு இருக்கு. ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் பாஜக அந்த கூட்டணி அவங்களுக்கு தேவைதான். ஏன்னா பாஜக கிட்ட ஒரு 10% ஓட்ஸ் இருக்கு தனியாக பார்த்தோம்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓட்ஸை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது கரெக்ட் தான். தனியாக இருந்தாங்கன்னா பிரிப்பாங்க, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, அது கரெக்ட். ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா இந்த அலையன்ஸ் எந்த அளவுக்கு ஜெல் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் ஒரு வகையில் அவங்க ஒரு லைபிலிட்டியும் கூட. இப்போ பாஜகவை நீங்கள் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீட் இஷ்யூ பற்றி நீங்கள் பேச முடியாது, டீலிமிட்டேஷன் பற்றி நீங்கள் பேச முடியாது, வேற நிறைய பிரச்சனைகள் பற்றி பேச முடியாது. ஏன்னா அதை பற்றி பேசுனீங்கன்னா திமுக என்ன சொல்லுவாங்க, பாஜக கிட்டே போய் அதை கேளுங்க அப்படிம்பாங்க. இப்போ நீட் மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து அது லட்டு மாதிரியான ஒரு இஷ்யூ. அது திமுக என்னெல்லாமோ பேசினாங்க பவருக்கு வரதுக்கு முன்னாடி, நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து அப்படி இப்படி ரகசியம் என்னெல்லாமோ பேசினாங்க, இன்னைக்கு எதுவும் பண்ணல. ஆனால் அதை அவங்களால ஸ்ட்ராங்காக கையில் எடுத்து பெருசாக பேச முடியல. பேசினா அது பேக் ஃபயர் ஆகும், அது பாஜகனால அந்த சிக்கல் ஏற்படுது. அது போக பாஜகவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஓட்ஸும் இருக்கும், இந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதுவும் போக அமித்ஷா மாதிரி தலைவர்கள் இங்கே வரும்போது சில விஷயங்கள் பேசுறதும் அதிமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது. இது போக அதிமுகவுக்கு இன்னும் அலைன்ஸும் ஃபைனலைஸ் ஆகலை. பிஎம்கே உள்ள வருவாங்க வரமாட்டாங்கன்றதை தாண்டி இன்னைக்கு 2ஆ உடஞ்சு போயிருக்காங்க. உள்ள வந்தாலுமே வீக்காக தான் வந்து சேருவாங்க, அது ஒரு சிக்கல். டிஎம்டிகேவும் அவங்களும் கொஞ்சம் பலவீனப்பட்டு போய் தான் இருக்காங்க, அலையன்ஸுக்குள்ளேயும் இன்னும் வரல. ஸோ ஒன்று, அவங்க அலையன்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, அவங்க அலையன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக ஜெல் ஆக வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு இப்போதைக்கு மேபி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஆனால் இது பெர்மனண்டான அட்வான்டேஜ்லாம் கிடையாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்கு. கிட்ட வர வர இப்போ நான் வந்து நிறைய கருத்து கணிப்புலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம், 1 இயருக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இருக்குல்ல, அந்த டேட்டா வந்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது மாறும், ஒரு ஸ்விங் வரும். அது காரணம் என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 1 இயருக்கு முன்னாடி மக்கள் எலெக்ஷன் பற்றி யோசிக்க மாட்டாங்க. நானும் நீங்களும் பேசுவோம் மீடியாவில் உட்காந்து. ஆனால் சாதாரண மக்கள் பார்த்தோம்னா பெருசாக சிந்திக்க மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் கிட்ட வர வர அவங்களோட பிரச்சனைகள்லாம் சீரியஸாக எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருமே கேம்பெயின் அக்ரெசிவாக பண்ணுவாங்க. அப்போ சீரியஸாக அரசியல் சார்ந்த முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அது பார்ப்போம், அது நடக்கலையான்னு தெரில, நடக்குமான்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.